கறி குழம்பை விட இந்த முட்டை குழம்புல செஞ்ச கலக்கி செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. வாங்க செய்யலாம். ஒரு பவுலில் 3 முட்டை உடைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூட முட்டைக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் 3 பேருன்றதுனால 3 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண பல்லாரி, சூடான முட்டை குழம்பையும் இதில் சேர்த்து இதையும் நல்லா கலக்கி விட்டு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் நம்ம கலக்கி வச்சுருந்த கலக்கியை ஊற்றிடலாம். நம்ம கலக்கி ஊற்றும் போது தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். கலக்கியை ஊற்றின உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஓரங்களை உள்பக்கமாக எடுத்து விடுங்க. முட்டை மட்டும்தாங்க ஓரளவு வேகணும். நம்ம சேர்த்த குழம்பு அந்த முட்டைக்குள்ளே ஜூஸியாக அப்படியே இருக்கணும். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த முட்டை கலக்கி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. 1 நிமிஷம் போல் சுற்றி முட்டையெல்லாம் உள்பக்கமாக எடுத்து விட்டு அப்படியே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்ட உடனே டக்குன்னு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். சுட சுட இருக்கிற இந்த முட்டை கலக்கியோட மேலே அப்படியே பெப்பரை தூவி விடலாம். பாருங்க, நம்ம ஊற்றின முட்டை குழம்பு அப்படியே ஜூஸியாக உள்ளேருந்து வெளியே வருது. இந்த கலக்கியை அப்படியே கொண்டு போய் என் பையன்கிட்ட கொடுத்தேன். உடச்சி ஊற்றினா முட்டை குழம்புல தான் இந்த கலக்கி செஞ்சேன். ஏற்கனவே நம்ம சேனலில் உடச்சி ஊற்றினா முட்டை குழம்பு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். கீழே ஆரோ மார்க் காட்டுற இடத்த டச் பண்ணி முட்டை குழம்பு வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க.